வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கள் என்றால் குலோப் ஜாமுன் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்கள். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். 1 கப் தண்ணி, அதுக்கு 3/4 கப் சீனி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக உப்பு, 6 ஏலக்காய், இவ்வளோ தான் சீனி பாகு காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததாக மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன், 100 கிராம் மில்க் பவுடர், 20 கிராம் கோதுமை மா, 1 மேசக்கரண்டி நெய், 75 ml பால், அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதலாவது தண்ணியை வச்சு சீரப் காய்ச்சுவோம், சீனிப்பாக காய்ச்சுவோம். இப்போ எடுத்து வச்ச பொருட்களை இதில் போடுவோம். தண்ணி, சீனி, உப்பு கொஞ்சமாக, அது ஏலக்காய், இவ்வளோத்தையும் போட்டு அடுப்பில் கொண்டு வச்சு காய்ச்சுவோம். இப்போ அடுப்பை வச்சு அடுப்பை ஆன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு கரண்டியால் வடிவாக கலந்து விடுங்கோ. கொதிச்சது பிறகு காட்டுறேன். சீனி பாகு ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பை நிப்பாட்டலாம். மொத்தமாக 6 நிமிஷம் சீனி பாகு காய்ச்ச டைம் எடுத்தது. அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுத்ததாக நாங்கள் குலோப் ஜாமுனுக்கு மாவு குழைப்போம். அதுக்கு நான் எடுத்து வச்ச மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன். இதில் கோதுமை மா, நெய், பேக்கிங் பவுடர் நல்லா கையால் கலந்து விடுங்க. அதுங்களை வடிவாக கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக எடுத்து வச்ச பாலை கொஞ்சமாக விட்டு குழைப்போம். எடுத்து வச்ச பால் மொத்தமாக விட்டாச்சு. பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இப்போ நல்லா இறுகி வந்திருக்குது. எனக்கு கையில் நான் கொஞ்சமாக நெய் பூசுகிறேன். பூசிட்டு இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துட்டு பாருங்க இப்படி வந்திருக்கண்டு. இப்படி எல்லாத்தையுமே சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரே சைஸில் பிடிச்சிங்கன்னா நல்லா எல்லாத்தையும் நான் ரவுண்டாக பிடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. இப்போ எப்படி பொறிச்சு எடுக்கிறேன்னு பார்ப்போம். வாங்கோ. சட்டி வச்சுட்டேன். அடுப்பை கொளுத்தி விடுவோம். அடுப்பு ஒரு அளவான கெட்டிலான்னு விடணும். இல்லாட்டி வெளியில் கருதி உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் கெட்டு அதை விட குறைவாகத்தான் குறைச்சி விட்டுருக்குறேன். இப்போ சட்டி சூடாகட்டுக்கும். அடுத்ததாக எண்ணெய் விடுவோம். இப்போ சட்டி சூடாகிட்டது. எண்ணெயை விட போகிறேன். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டுக்கும். எண்ணெய் கொதிச்சிட்டு போட்டு பார்க்க போகிறேன். இப்போ போட்டு பார்த்தா தெரியும் எண்ணெய் கொதிச்சிட்டோ இல்லையோண்டு. எண்ணெய் லைட்டாக கொதிச்சிட்டுது. பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சதெல்லாம் இருக்குது. இதை போட்டு பிரித்து எடுக்க போகிறேன்.
எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சா எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு அளவான எண்ணெய் சொட்டிலே போட்டு எடுக்கிறேன். இப்படியே திருப்பி திருப்பி விட்டு வந்துருக்கணும். அப்போ தான் ஒரே கலரில் உங்களுக்கு குலோப் ஜாமுன் கிடைக்கும். அவங்க எப்படி வருதாண்டு நீங்கள் நல்லா கலர் வரணும், நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் எடுக்கலாம். நல்லபடியாக கொஞ்சோண்டு வருது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் போட்டுட்டு எடுப்போம். அதனால் நான் எடுக்க போகிறேன். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இதை வந்து எடுத்து ஒரு வகையில் போடுவோம். அடுத்தது பொரிக்க போகிறேன். எல்லா குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. இனி இதை பொரிச்சு எடுத்ததை வந்து நாங்கள் சீனி பாவுக்குள்ளே சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்து கலந்து போட்டு 2 மணித்தியாலும் நல்லா விடணும் ஊறுறதுக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. ஒரு வெடிப்பு கூட இல்லை, நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து 2 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்கண்டு. பாருங்கள் குலோப் ஜாமுன் எப்படி வந்திருக்கண்டு. நல்லா ஊறி இருக்குது. ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். பாருங்கள் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.